தமிழகத்துல கிட்டத்தட்ட 5.13% விவசாயிகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறது லான்செட் ஆய்வறிக்கையின் மூலியமா தெரிய வந்திருக்கு. கடந்த 2023 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய சிறுநீரக செயல்துறை மற்றும் மாநில உறுப்பு மாற்று ஆணையாளராக இருக்கக்கூடிய டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில ஒரு ஆய்வுக்குழு தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 125 கிராமங்கள்ல நடத்தப்பட்ட ஆய்வுல 3350 விவசாயிகளுக்கு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த 17% பேர்ல 50%க்கும் மேற்பட்டவங்களுக்கு எந்த ஒரு இணை நோயுமே கிடையாது. நேரடியா சிறுநீரக செயலிழப்பு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் இந்த மாதிரி எந்த ஒரு இணை நோயுமே கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இதே ஆய்வை திரும்ப நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தும்போது இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 5.13% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வுல அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து டாக்டர் கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப நேரமா வெயில்ல நின்று வேலை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், விவசாய கூலிகளாக இருக்கட்டும், வெளியில விற்பனைக்காக போறவங்க, செங்கல் சூளையில வேலை பார்க்குறவங்க, கட்டுமான துறையில வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது எளிதில் ஏற்பட்டுருது. இதனால தான் அவங்களுக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் நேரடியா இதற்கான அறிகுறிகள் தெரியாது. சிறுநீர் வெளியேறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே முதல்ல தெரியாது. அதனால ஆரம்பத்திலேயே இத அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நேரம் வெயில்ல நின்று வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தங்களோட உடம்புல ஏதாவது சின்ன அசௌகரியம் தெரிஞ்சா கூட ரத்த அணுக்கள் சோதனை பண்றது, யூரியா, கிரியேட்டினின் சோதனை பண்ணிக்கிறது, ஜிஆர்எஃப் சோதனை பண்றது, அது மட்டும் இல்ல பொதுவான ரத்த சோதனைகள் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.